சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக ஆதரவாளர்களோடு முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றார். அது குறித்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் கூட்டணி குறித்து கருத்து கேட்பு கூட்டத்தில் நிர்வாகிகளிடையே சலசலப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக ஆதரவாளர்களோடு முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றார். குலுக்கல் முறையில் கருத்து கேட்பு நடத்தலாம் என்ற முடிவுக்கு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருப்பதாகவும் அண்மை செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது. கூட்டணி குறித்து எழுத்துப்பூர்வமாக பதிலளிக்க வேண்டும் என கூறியதற்கு நிர்வாகிகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார்கள் என்ற ஒரு அண்மை செய்தியை தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் குலுக்கல் முறையிலான கருத்து கேட்பு முடிவு கைவிடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக ஆதரவாளர்களோடு முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் தேனியில் ஆலோசனையில் ஈடுபட்டார். இந்த கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டிருக்கின்றது. தேர்தல் கூட்டணி குறித்து கருத்து கேட்பு கூட்டத்தில் நிர்வாகிகள் இடையே சலசலப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். குலுக்கல் முறையில் கருத்து கேட்பு நடத்தலாம் என்ற முடிவுக்கு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். தேர்தல் கூட்டணி குறித்து கருத்து கேட்பு கூட்டத்தில் நிர்வாகிகளிடையே சலசலப்பு ஏற்பட்டிருக்கின்றது. குலுக்கல் முறையில் கருத்து கேட்பு நடத்தலாம் என்ற முடிவுக்கு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ். தற்பொழுது இந்த கூட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சலசலப்பிற்கான காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது? அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான கால அவகாசம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களுடைய கூட்டணியை உறுதி செய்து கொண்டிருக்கின்றன. தொகுதி பங்கீடு, வேட்பாளர் நேர்காணல், பிரச்சாரம், பொதுக்கூட்டம் என அடுத்தடுத்து இந்த தேர்தல் வேலைகள் தீவிரமாக இறங்கி இருக்கக்கூடிய சூழலில் ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய நிலைப்பாடு முடிவாக எடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருப்பதை தான் இன்றைய தினம் நடைபெற்று வரக்கூடிய அந்த கூட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சலசலப்பு உணர்த்துகிறது. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி உட்பட பல்வேறு கட்சிகள் இணைந்திருக்கின்றன. மேலும் பல கட்சிகள் இணைவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் எந்த கூட்டணிக்கு செல்ல போகிறார் என்ற ஒரு நிலைப்பாடை எதிர்பார்த்துதான் அவருடைய ஆதரவாளர்களும் தொண்டர்களும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த மாதமே சென்னையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தின் போது நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் தனித்தனியாக தாங்கள் எந்த கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்பதை விரும்புகிறீர்களோ அந்த தகவலை செய்தி குறிப்பாக துண்டுச்சீட்டில் எழுதி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளையை ஓ பன்னீர்செல்வம் வைத்தார். அதன் அடிப்படையில் பெரும்பாலான நிர்வாகிகள் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்திற்கு இணைய வேண்டும், வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தியிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக அதன் மீது எந்த முடிவும் எடுக்கப்படாத நிலையில் இன்றைய தினம் தேனியில் அவருடைய பண்ணை வீட்டில், கைலாசப்பட்டியில் இருக்கக்கூடிய பண்ணை வீட்டில் தன்னுடைய ஆதரவாளர்களோடு மீண்டும் ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் அவரவர் கருத்துக்களை தெரிவித்து வரக்கூடிய சூழலில் ஒவ்வொரு தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஒரு மாதிரியான கருத்துக்களை தெரிவித்தால் அது தொலைக்காட்சிகளிலும் ஊடகங்களிலும் வேறு விதமான செய்தியை கொண்டு சேர்க்கும் என்பதால் அனைவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவரும் தங்களுடைய நிலைப்பாட்டை துண்டுச்சீட்டில் எழுதி தலைமையிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவுக்கு பெரும்பாலான அந்த ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவு நிர்வாகிகள் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக
ஆதரவாளர்கள் கருத்து தெரிவிக்க வந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் துண்டு சீட்டில் எழுதி கொடுக்க வேண்டுமா என்ற ஒரு குரலை நிர்வாகிகள் சிலர் எழுப்பியிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக இன்றைய தினம் ஓ பன்னீர்செல்வம் எந்த கூட்டணியில் இணைய போகிறார் என்ற அறிவிப்பை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அவரது ஆதரவாளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சலசலப்பு என்பது மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் தேர்தலுக்கான கால அவகாசம் நெருங்கி கொண்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வேண்டும் என ஓ பன்னீர்செல்வத்திற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நேரடியாகவே அழைப்பு விடுத்திருக்கிறார். அந்த கூட்டணியில் இணைவதா அல்லது தமிழக வெற்றி கழகத்துடன் இணைவதா, தனித்து தேர்தலை சந்திப்பதா உள்ளிட்ட பல்வேறு விதமான சிக்கல்களுக்கு மத்தியில் இன்றைய தினம் முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலிலும் கூட அங்கு சலசலப்பு மட்டுமே நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரையில் தற்போது அவருக்கென தனியாக கட்சி இல்லை, தனியாக சின்னம் இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தாலும் கூட அதிமுக சின்னத்தில் போட்டியிடுவதற்கு எடப்பாடி பழனிசாமி அனுமதிக்க மாட்டார் என்ற ஒரு தகவலை அரசியல் விமர்சகர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே அந்த கூட்டணிக்கு செல்லும் பட்சத்தில் ஒன்று பாஜகவினுடைய தாமரை சின்னத்தில் போட்டியிட வேண்டும், இல்லை என்றால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய குக்கர் சின்னத்தில் போட்டியிட வேண்டும். இந்த இரண்டு வாய்ப்புகள் தான் இருக்கிறது. அது தொடர்பாகவும் ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு செல்லும் பட்சத்தில் தங்களுக்கான தொகுதிகள் எத்தனை, யார் யார் போட்டியிட வேண்டும், எந்த சின்னத்தில் போட்டியிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய முடிவுகளும் இன்றைய தினமே எடுக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக ஆதரவாளர்களோடு முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் தேனியில் உள்ள பண்ணை வீட்டில் ஆலோசனையில் ஈடுபட்டார். இந்த ஆலோசனையில் தேர்தல் கூட்டணி குறித்து கருத்து கேட்பு கூட்டத்தில் நிர்வாகிகள் இடையே சலசலப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்சுக்கு ரெடியா? பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல 30% லாபமா கிடைக்குமா? இம்பாசிபிள். இதே போல சென்னை சிட்டி லிமிட் குள்ள மார்க்கெட் பிரைஸ் 5000 இருக்கிற இடத்துல உங்களுக்கு வெறும் 2250 per square feet பிளாட் கிடைக்குமா? 100% கேரண்டியா கிடைக்கும். எஸ், லான்ச்சிங் G Square Plots at ஸ்ரீபெரும்புதூர் நியர் டோல். இதை விட கம்மியான பிரைஸ்ல வேற எங்கயாவது பிளாட் காமிச்சீங்கன்னா வெறும் ₹1 கொடுத்து ஒரு பிளாட்டை சொந்தமாக்கிக்கோங்க. For bookings call 8939750009.